guys, welcome back to my channel. இந்த வீடியோ ஒரு 5 minutes வீடியோ மட்டும் தான். இந்த 5 minutes நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா இது மூலமா நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு சேரும். உங்களுக்கு மேரேஜ் ஆக போதா ஸ்கின் டோன் நீங்க மாத்தணுமா? சோ ஸ்கின்னை பிரைட்டானா எப்படி நேச்சரா கொண்டு வரணும் அதுக்காகன டிப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஃபேஸ்க்கு எடுத்து என்னென்ன போடணுமோ எல்லாத்தையும் எடுத்து பூசிடுவோம் வெள்ளையாக. அந்த தப்பை தானே எல்லாரும் பண்றீங்க. தயவு செய்து அதை பண்ணாதீங்க. இந்த வீடியோல காட்டுற மாதிரி பண்ணுங்க, பார்க்கலாம். ஒரு கேரட் எடுத்துக்கோங்க, அது கூட கொஞ்சமாக பீட்ரூட் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிடலாம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிருமிகளுக்கும், ஸோ அது உள்ளே போச்சுன்னா நமக்கு இது வேலை செய்யாது. ஸோ நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த பீட்ரூட் இந்த கேரட் ஜூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஸ்கின் டோனை ஏற்றுறதுக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி உள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்டேக் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உள்ளே நீங்கள் எடுத்துக்கணும். இது வாரத்தில் 3 நாள் குடித்தா போதும். நான் சொல்கிற மாதிரி நிறைய டிப்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஜஸ்ட் ஒரு 2 monthsக்குள்ளே உங்களுக்கு செம்ம ரிசல்ட் தெரியும். உங்களுக்கு நேச்சராகவே ஸ்கின் பார்த்திங்கன்னா செம்ம க்ளோவிங்காக இருக்கும். இந்த வீடியோ பார்ட் 1 வீடியோ தான். இன்னும் நிறைய வீடியோ அப்டேட் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம இன்டேக்காக உள்ளே என்ன எடுத்துக்கணும் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லைங்க, ஹேருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னா ஸ்கின்னும் நமக்கு முக்கியம், ஹேரும் முக்கியம். ஸோ எல்லாத்தையுமே ஒரே ஜூஸில் கொண்டு வர போகிறேன். இது குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பயப்பட வேணாம். நான் என்னென்ன ஆட் பண்ணுறேனோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி குடிச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் சோம்பேறிப்படாமல் வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கோங்க. இஞ்சி எதுக்காக இதில் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி இந்த 2 காயுமே மண்ணுக்கு அடியில் இருந்து தான் விளையுது. ஸோ அதில் நிறைய அந்த பூச்சிக்கொல்லி அந்த மருந்தெல்லாம் போட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இது ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இஞ்சி ஆட் பண்ணுறோம். இது கூட கடைசியாக ஜூஸ் போட்டதுக்கு அப்புறம் ஒன்று ஆட் பண்ணுவோம். அது என்னன்னு உங்களுக்கு வீடியோ எண்டில் காட்டியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் தெரிஞ்சிச்சான்றதை கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ரொம்ப பெருசாலாம் இல்லை. நம்ம வீட்டில் நேச்சராக என்ன கிடைக்குதோ அதை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போது கேரட் இருக்குல்ல, கேரட்டில் நான் ஒரு ஆயில் மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நம்மளோட சேனல் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அந்த ஆயில் எதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்கின் க்ளோவிங்காக தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் உள்ளே எடுத்ததுக்கப்புறம் வெளியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கையும் முக்கியம், காலும் முக்கியம் இல்லை. ஸோ அதுக்கு அந்த ஆயிலை அப்ளை பண்ணி பாருங்கள், செம்ம க்ளோ கொடுக்கும். அந்த கையில் உள்ள சுருக்கம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 நல்ல ரிசல்ட் தருது. ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள். இதை மட்டும் சாப்பிட்டுட்டு இதை மட்டும் அப்ளை பண்ணால் ஸ்கின்னுக்கு க்ளோ கிடைக்குமா, இல்லை நாங்கள் வெள்ளையாக தான் ஆயிடுவோமான்ற டவுட் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க. அடுத்து என்னன்றதை நான் நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அடுத்தடுத்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு வெளியில் நம்ம என்னென்ன ஃபேஸ் பேக் போகிறது ஹோம்மேடாக அது ரிசல்ட் தருமா தராதா, எது எது நமக்கு பெனிஃபிட்டுன்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவேன். நிறைய பேர் பண்ணுற தப்பு பார்லரில் போய் ஃபேஷியல் பண்ணிவிட்டு ஃபேஷியல் பண்ணுறனால நம்ம ஒயிட் ஆயிடுவோன்ற நம்பிக்கையை ஃபஸ்ட்டு விடுங்க. ஃபேஷியல் பண்ணால் கண்டிப்பாக க்ளோ கிடைக்கும், வெள்ளையாக தான் ஆகும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக எடுத்துக்கணும். நீங்கள் இடையில மிஸ் பண்ணாலும் உங்கள் ஸ்கின் அப்படியே போயிடும். ஸோ எதாக இருந்தாலுமே நம்ம ரெகுலராக எடுத்துக்கணும். இந்த மாதிரி நேச்சராக நீங்கள் சாப்பிட்றனாலையோ நேச்சராக வீட்டில் ஃபேஸ் பேக் போகிறனாலையோ நீங்கள் இடையில விட்டால் கூட அந்த ஸ்கின் எதுவுமே ஆகாது. நீங்கள் பண்ணுறனால உங்களுக்கு நல்லா க்ளோ தான் கொடுக்கும் தவிர நம்ம ஸ்கின் டேமேஜ் பண்ணாது. இப்போ தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கோங்க. வாட்டர் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இதுக்கு வடிகட்டி ரொம்ப முக்கியம். இதுக்குன்னு தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. என்ன வடிகட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியெல்லாம் தூக்குவாங்களா அதுக்காக நிறைய பேர் ஒரு பெரிய வடிகட்டி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வடிகட்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதுக்காகவே இதை வாங்கி வச்சுருக்கேன். நானும் வாரத்தில் 3 நாள் குடிச்சிட்டு வரேன். எனக்கு நல்ல ரிசல்ட்டு. ஹேர் க்ரோத்துலேயும் உங்களுக்கு
நல்லா ரிசல்ட் தெரியும். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட வந்து வாட்டர் மிஸ் பண்ண வேண்டாம். நல்லா வந்து சக்கையாக எடுத்துக்கணும். நம்ம வந்து வீடியோ வந்து பார்ட் 5க்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ வந்து ஒவ்வொரு வீடியோனையும் வந்து ஒவ்வொரு டிப்ஸ் இருக்கும். எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போடுவேன். பெடிக்யூர் வீக்லி எப்படி பண்ணுறது, மெனிக்யூர், இந்த மாதிரி நிறைய வந்து போடுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம். பாய்.